நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். மக்கட்பேறு. மக்கள் மெய்தீண்டல் உடற்கின்பம், மற்றவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு. விளக்கம். பெற்ற பிள்ளைகளின் உடலை தழுவுவது உடலுக்கு இன்பம், அவர்களின் பேச்சை கேட்பது காதிற்கு இன்பம். வணக்கம். மூன் மீடியா செய்திகள். இன்றைய தலைப்புச் செய்திகள். புதுச்சேரி பட்ஜெட்டிற்கு மத்திய அரசு ஒப்புதல். இம்மாத இறுதியில் பட்ஜெட் தாக்கல் செய்ய வாய்ப்பு. கலால்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு தாவேகா எம்எல்ஏ சாய் சரவணகுமார் போராட்டம். திருபுவனையில் 21 ரெஸ்டோ பார்களை மூட வலியுறுத்தல். ₹500 கோடி மதிப்பிலான நிலத்தை போலி பத்திரம் மூலம் அபகரிக்க முயற்சி. தாவேகா நிர்வாகி மீது ஆரோவில் வாசிகள் புகார். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி அரசின் ₹14,300 கோடி மதிப்பிலான 2026-27 நிதியாண்டின் முழுமையான பட்ஜெட்டுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இதையடுத்து இந்த மாத இறுதியில் கூட உள்ள சட்டப்பேரவையில் முழுமையான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல் கடந்த ஏப்ரல் மாதம் நடைபெற்றதால் 2026-27 நிதியாண்டிற்கான முழுமையான பட்ஜெட்டை தாக்கல் செய்ய முடியவில்லை. இதையடுத்து அரசின் அன்றாட செலவினங்களை மேற்கொள்ளும் வகையில் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. அப்போதைய நிதித்துறையை கவனித்த முதலமைச்சர் ரங்கசாமி ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை 5 மாதங்களுக்காக ₹5,396 கோடி மதிப்பிலான இடைக்கால பட்ஜெட்டை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார். இதற்காக ₹14,300 கோடி மதிப்பிலான 2026-27 நிதியாண்டு பட்ஜெட்டை புதுச்சேரி அரசு தயாரித்து கடந்த மாதம் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைத்தது. இந்த நிலையில் பட்ஜெட்டுக்கு உடனடியாக ஒப்புதல் வழங்காமல் புதுச்சேரி நிதிநிலை மற்றும் கடன் மேலாண்மை தொடர்பாக மத்திய நிதி அமைச்சகம் சில விளக்கங்களை கேட்டது. அதற்கு பதிலளித்த புதுச்சேரி அரசு கடந்த மார்ச் 31 நிலவரப்படி மாநிலத்தின் மொத்த நிலுவைக் கடன் ₹11,876.38 கோடி என்றும் அதில் ₹10,083.86 கோடி இந்திய ரிசர்வ் வங்கி மூலம் பெறப்பட்ட சந்தை கடன்கள் என்றும் தெரிவித்தது. மீதமுள்ள கடன்கள் நபார்டு, சிறு சேமிப்பு திட்டங்கள் மற்றும் பொது கணக்கு உள்ளிட்ட பல்வேறு வழிகளில் பெறப்பட்டுள்ளதாகவும் விளக்கம் அளித்தது. மேலும் 2021-22 முதல் 2025-26 வரை அனுமதிக்கப்பட்ட ₹9,449.49 கோடி கடன் வரம்பில் ₹7,522.92 கோடி மட்டுமே கடனுக்காக பெறப்பட்டுள்ளதாகவும் மாநிலத்தின் மொத்த கடன் மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 21.19% மட்டுமே இருப்பதால் பரிந்துரைக்கப்பட்ட 25% கடன் வரம்பிற்குள் நிதிநிலை இருப்பதாகவும் மத்திய அரசு தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரி அரசின் விளக்கங்களை ஆய்வு செய்த மத்திய அரசு 2026-27 நிதியாண்டிற்கான ₹14,300 கோடி பட்ஜெட்டுக்கு இன்று அதிகாரப்பூர்வமாக ஒப்புதல் வழங்கியுள்ளது. இதற்கான ஒப்புதல் கடிதம் மத்திய உள்துறை அமைச்சகத்திலிருந்து முதலமைச்சர் அலுவலகத்திற்கு வந்துள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகியுள்ளது. இதையடுத்து இந்த மாத இறுதியில் கூட உள்ள புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலில் சபாநாயகர் தேர்தல் நடத்தப்பட்டு அதன் பின்னர் 2026-27 நிதியாண்டிற்கான முழுமையான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது. காமாட்சியம்மன் கோவிலுக்கு சொந்தமான சுமார் ₹50 கோடி மதிப்பிலான நிலம் போலி ஆவணங்கள் மூலம் மோசடி செய்யப்பட்டதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட அரசு அதிகாரி சுரேஷ் ராஜ் நீதிமன்ற ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். புதுவை பாரதி வீதியில் உள்ள காமாட்சியம்மன் கோவிலுக்கு சொந்தமான ரெயின்போ நகர் நிலம் தொடர்பாக முதலில் சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். பின்னர் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்தியதை அடுத்து வழக்கு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு மாற்றப்பட்டது. இதன் பேரில் மாவட்ட பதிவாளர் ரமேஷ், அப்போதைய தாசில்தார் பாலாஜி உள்ளிட்ட 17 பேர் கைது செய்யப்பட்டனர். இவ்வழக்கு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட நிலத்தை தேவஸ்தான நிர்வாகத்திடம் ஒப்படைக்க புதுச்சேரி அரசுக்கு உத்தரவிட்டது. அதன்படி போலி பத்திரம் ரத்து செய்யப்பட்டு நில ஆவணங்கள் 2023 கோவில் நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்பட்டன.
இந்த வழக்கில் உழவர்கரை சார் பதிவாளர் அலுவலகத்தில் அப்போது பணியாற்றிய தற்போதைய செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குநர் சுரேஷ் ராஜை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அண்மையில் கைது செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவருக்கு நீதிபதி ஜாமீன் வழங்கியதைத் தொடர்ந்து அவர் விடுவிக்கப்பட்டார். ஆரோவில் ஃபவுண்டேஷனுக்கு சொந்தமான 500 கோடி ரூபாய் மதிப்புள்ள 100 ஏக்கர் விவசாய நிலத்தை போலி பத்திரம் மூலம் அபகரிக்க நினைக்கும் தாவேகா நிர்வாகி மீது தமிழக முதலமைச்சர் விஜய் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆரோவில் வாசிகள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த சமூக செயற்பாட்டாளர் பியூஷ் மனோஜ், சர்வதேச நகரம் என்று அழைக்கக்கூடிய ஆரோவிலில் 80க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து பல்வேறு தரப்பினர் வசித்து வருகின்றனர். மிகப்பெரிய சுற்றுலா தலமாக விளங்கும் ஆரோவில் ஃபவுண்டேஷனுக்கு புதுச்சேரி மற்றும் தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சொந்தமாக விவசாய நிலங்கள் உள்ளன. இந்த நிலங்களை பராமரிப்பதற்காக நிர்வாக குழு அமைக்கப்பட்டுள்ளது. அதில் தமிழக முன்னாள் ஆளுநர் RN ரவி மற்றும் குஜராத் மாநிலத்தின் தலைமை செயலாளர் ஜெயந்தி ரவி ஆகியோர் தலைமையில் ஆரோவில் ஃபவுண்டேஷன் செயல்பட்டு வருகிறது. மேலும் ஆரோவிலுக்கு சொந்தமான அன்னபூர்ணா ஃபார்ம்லேண்ட் என்ற பெயரில் 100 ஏக்கர் விவசாய நிலம் தமிழக பகுதியான மயிலம் சாலையில் உள்ளது. இந்த நிலத்தில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக இயற்கை விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலத்தை தமிழக பகுதியை சேர்ந்த தமிழக வெற்றி கழக நிர்வாகியான தெல்லாமூர் கண்ணன் போலி ஆவணங்கள் மற்றும் ஆரோவில் ஃபவுண்டேஷன் நிர்வாகிகளான சேர்மன் RN ரவி, செயலாளர் ஜெயந்தி ரவி ஆகியோரின் உதவியுடன் சுமார் 500 கோடி ரூபாய் மதிப்புள்ள 100 ஏக்கர் நிலத்தை அபகரித்துள்ளனர். இது தொடர்பாக சேதராப்பட்டு காவல் நிலையத்தில் 7 முறை புகார் அளித்தும் போலீசார் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. எனவே இதன் மீது தமிழகத்தில் ஊழலில்லா ஆட்சி நடத்தி வருவதாக கூறி வரும் முதலமைச்சர் விஜய் தாவேகா நிர்வாகியான தெல்லாமூர் கண்ணன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி அவர் அப்படி இல்லாத பட்சத்தில் அவர் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க உள்ளதாகவும் தெரிவித்தனர். மேலும் கூறிய அவர் தெல்லாமூர் கண்ணன் உட்பட ஆரோவில் ஃபவுண்டேஷனை சேர்ந்த நிர்வாகிகளான சேர்மன் RN ரவி மற்றும் குஜராத் செயலாளர் ஜெயந்தி ரவி ஆகியோருக்கும் இந்த நில அபகரிப்பில் சம்பந்தம் உள்ளதாகவும் இவர்களுக்கு அனுமதி இல்லாமல் இந்த அபகரிப்பு நடந்திருக்க வாய்ப்பில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். எனவே தமிழகம் மற்றும் புதுச்சேரி அரசு ஆரோவில் வாசிகளுக்கு உரிய பாதுகாப்பு அளிப்பதுடன் நில அபகரிப்பில் ஈடுபட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். சோ பிரியா, நீங்க எப்போ பிசினஸ் ஆரம்பிச்சீங்க? என்னோட பீரியட்ஸ் லைஃப் என்ட்ரி கொடுத்தப்போ. ஆனால் அதை பற்றி சொல்ல எனக்கு பயம். ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம், பஸ்ஸில் லீக்கேஜ் ஆகிடுமோன்னு பயம், ரன்னிங் ரேஸில் ஓட பயம். இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப். அதுக்கு தான் நம்ம பெண்மை சானிட்டரி நாப்கின் இருக்குல்ல. லீக்கேஜ் இல்லை, இரிட்டேஷன் இல்லை, கெமிக்கல் இல்லை, பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான். பெண்மை சானிட்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா பீரியட்ஸும் கம்ஃபர்டபுள். நூறு நாள் வேலை உறுதி திட்டத்தை பாதுகாக்க போராட்டம் தொடரும். CPI மாநில செயலாளர் தமிழ்ச்செல்வன். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை பாதிக்கும் வகையில் ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள VPG ராம்ஜி புதிய நடைமுறைகளை திரும்ப பெற வலியுறுத்தி அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பில் இன்று காரைக்கால் வட்டார வளர்ச்சி அலுவலகம் எதிரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட தலைவர் பூபேஷ் குமார் தலைமை தாங்கினார். இதில் நூற்றுக்கணக்கான 100 நாள் வேலை திட்ட தொழிலாளர்கள், விவசாய தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிரான கண்டன முழக்கங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த CPIM புதுச்சேரி மாநில செயலாளர் தமிழ்ச்செல்வன் கூறும்பொழுது, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டத்தை பலவீனப்படுத்தும் நோக்கில் ஒன்றிய மோடி அரசு புதிய VPG ராம்ஜி நடைமுறை திட்டத்தை அமல்படுத்தியுள்ளது. இந்த புதிய நடைமுறையின் மூலம் வேலை உறுதி சட்டத்தில் உள்ள பல்வேறு முக்கிய அம்சங்கள் நீக்கப்படுகின்றன. இதுவரை 100 நாள் வேலை திட்டத்திற்கான நிதியில் 90% மத்திய அரசும் 10% மாநில அரசும் வழங்கி வந்தன. தற்பொழுது அதை மாற்றி 60% மட்டுமே ஒன்றிய அரசு வழங்கி மீதமுள்ள 40% மாநில அரசுகள் ஏற்க வேண்டும் என கூறப்படுகிறது. ஏற்கனவே மாநில அரசுகளுக்கு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் நிதிச்சுமை உள்ள நிலையில் கூடுதல் நிதியை மாநிலங்கள் எவ்வாறு ஒதுக்க முடியும்? இது மாநில அரசுகளின் மீது தேவையற்ற நிதிச்சுமையை திணிக்கும் நடவடிக்கையாகும். மேலும் வேலை தளங்களில் தொழிலாளர்களின் கருவிழியை ஸ்கேன் செய்யும் நடைமுறை மிகவும் கண்டிக்கத்தக்கது. இது குற்றவாளிகளை அடையாளம் காணும் நடைமுறையை போன்றது. தொழிலாளர்களின் கண்ணியத்தை பாதுகாக்கும் இந்த கருவிழி ஸ்கேன் திட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும். தொழிலாளர்கள் கூலியை எந்தவித குறைப்பும் இன்றி வழங்க வேண்டும். 100 நாள் வேலை திட்டத்தில் எந்தவித கட்டுப்பாடுகளும் விதிக்காமல் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டத்தை முழுமையாக தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும். இந்த கோரிக்கைகள் நிறைவேறும் வரை எங்கள் போராட்டம் தொடரும் என்று இவ்வாறு அவர் தெரிவித்தார்.
புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழகத்தின் பிஆர்டிசி பேருந்துகள் நகரப்பகுதியில் இயக்கப்படுகின்றன. இதேபோல சாலை போக்குவரத்து கழகம் சார்பில் உள்ளூர் ஓடக்கூடிய எலக்ட்ரிக் பேருந்துகள் அண்மையில் அறிமுகப்படுத்தப்பட்டன. இதன் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் ஒப்பந்த அடிப்படையில் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். புதுச்சேரி அரசின் கீழ் இருந்தாலும் இந்த 2 பேருந்துகளும் இடையே டைமிங் தகராறு அடிக்கடி ஏற்படுகிறது. அந்த வகையில் இன்று கோரிமேடு சந்திப்பில் தனக்கு ஒதுக்கிய நேரத்தை தாண்டி எலக்ட்ரிக் பேருந்து நின்றுள்ளது. இதனை பிஆர்டிசி பெண் நடத்துனர் தமிழ்செல்வி தட்டி கேட்டுள்ளார். இதில் ஆத்திரமடைந்த எலக்ட்ரிக் பேருந்தின் ஒப்பந்த ஓட்டுநர் ஹேமச்சந்திரன் பேருந்தை ரிவர்ஸ் எடுத்து வந்து பெண் நடத்துனரை மோத முயன்றுள்ளார். இந்த காட்சிகள் அனைத்தும் எதிரில் நின்றிருந்த மற்றொரு பேருந்தின் சிசிடிவியிலிருந்து பதிவாகியுள்ளது. இது தொடர்பாக பெண் நடத்துனர் அளித்த புகாரின் பேரில் பிஆர்டிசி நிர்வாகம் விசாரணை நடத்தி வருகிறது. தற்போது இந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் வாகனங்கள் செல்ல அனுமதி இல்லாத நிலையில் இரவு நேரத்தில் அதிவேகத்தில் சென்ற கர்நாடகா கார் மீது வழக்கு பதிவு செய்து போக்குவரத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி மாநிலம் சுற்றுலா பயணிகளே அதிகம் வரும் மாநிலமாக உள்ளதால் பல கடற்கரைகள் சுற்றுலா தலமாக அறிவிக்கப்பட்டு சுற்றுலா பயணிகளை கவர்ந்து வருகிறது. இதில் முக்கியமாக ராக் கடற்கரையில் வார இறுதி நாட்கள் மற்றும் விடுமுறை தினங்களில் பொதுமக்கள் மற்றும் வெளிமாநில வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருகின்றனர். இதனால் ராக் கடற்கரையில் இருசக்கர வாகனம் முதல் அனைத்து வாகனங்களும் தடை விதிக்கப்பட்டு கடற்கரை சாலையின் இருபுறமும் பெரிய பேரிகார்டு வைத்து தடுத்து வருகின்றனர். இருந்தபோதிலும் நள்ளிரவு நேரங்களில் சில சாலையில் உள்ள பேரிகார்டுகளை தள்ளி வைத்துவிட்டு கடற்கரை சாலையில் பைக் மற்றும் கார்களில் அதிவேகமாக செல்கின்றனர். இந்த நிலையில் சமூக வலைதளத்தில் ஒரு வீடியோ வைரலாக பரவி வருகிறது. அதில் கர்நாடகா பதிவெண் கொண்ட வோக்ஸ் வேகன் சிவப்பு நிற கார் ஒன்று அசுர வேகத்தில் கடற்கரை சாலையில் சென்றதை அடுத்து போலீசார் வாகன எண்ணை கொண்டு வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். So பிரியா, நீங்க எப்போ பிசினஸ் ஆரம்பிச்சீங்க? என்னோட பீரியட்ஸ் லைஃப் என்ட்ரி கொடுத்தப்போ. ஆனால் அதை பற்றி சொல்ல எனக்கு பயம். ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம், பஸ்ஸில் லீக்கேஜ் ஆகிடுமோன்னு பயம், ரன்னிங் ரேஸில் ஓட பயம். இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப். அதுக்கு தான் நம்ம பெண்மை சானிட்டரி நாப்கின் இருக்குல்ல. லீக்கேஜ் இல்லை, இரிட்டேஷன் இல்லை, கெமிக்கல் இல்லை, பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான். பெண்மை சானிட்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா பீரியட்ஸும் கம்ஃபர்டபுள். புதுச்சேரி திருபுவனை தொகுதியில் உள்ள 21 ரெஸ்டோ பார்களை உடனடியாக மூட வலியுறுத்தி தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் தலைமையில் ஊர் பொதுமக்கள் கலால்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி திருபுவனை தொகுதியில் சுமார் 21க்கும் மேற்பட்ட ரெஸ்டோ பார் மற்றும் மதுபான கடைகள் உள்ளன. சில கடைகள் குடியிருப்பு மற்றும் பள்ளி கல்லூரிகள் அருகில் அமைந்திருப்பதால் பொதுமக்களும் சிரமத்திற்கு ஆளாகின்றனர். மேலும் தினம்தோறும் பல்வேறு குற்றச்சம்பவங்கள் நடப்பதால் சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் ஏற்பட்டு வந்தது. எனவே பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள மதுபான கடைகளை அகற்ற வேண்டும் என்று கலால்துறைக்கு தொகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். ஆனால் இதுவரை அகற்றப்படவில்லை. இந்த நிலையில் தொகுதியின் தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் தலைமையிலான பொதுமக்கள் புதுச்சேரி கலால்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். தொடர்ந்து கலால்துறை ஆணையர் பிரான்சிஸ் மேத்யூஸை சந்தித்து பேசிய சட்டமன்ற உறுப்பினரிடம் மக்களுக்கு இடையூறாக உள்ள மதுபான கடைகளை உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். இதனையடுத்து போராட்டத்தை கைவிட்டு பொதுமக்கள் கலைந்து சென்றனர். இதுகுறித்து சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் கூறும்பொழுது, தமிழகத்தில் படிப்படியாக மதுபான கடைகள் தமிழக முதலமைச்சர் விஜய் மூடுவது போன்று புதுச்சேரியிலும் மதுபான கடைகளை படிப்படியாக மூடி பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் ஆனந்த் நகரில் கடந்த ஜூன் மாதம் 26 முதல் 30ஆம் தேதி வரை நடைபெற்ற 39வது அகில இந்திய அளவிலான ஜூனியர் ஆடவர் கயிறு இழுக்கும் போட்டியில் புதுவை மாநில கயிறு இழுக்கும் சங்கத்தின் சார்பில் 520 கிலோ எடைப்பிரிவில் பங்கேற்ற புதுச்சேரி அணி சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வெள்ளிப் பதக்கம் வென்று மாநிலத்துக்கு பெருமை சேர்த்துள்ளது. இந்த சாதனையை பாராட்டும் வகையில் புதுவை மாநில கயிறு இழுக்கும் சங்கத்தின் தலைவர் மற்றும் புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளர் சிவா வெற்றி பெற்ற புதுச்சேரி அணியினருக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். இந்நிகழ்வில் திமுக பொதுக்குழு உறுப்பினர் கோபால், புதுவை மாநில கயிறு இழுக்கும் சங்கத்தின் செயலாளர் சுந்தரமூர்த்தி, துணை செயலாளர் பிரபாகரன், சங்க நிர்வாகி அகிலன் மற்றும் பயிற்சியாளர்கள் நந்தகோபால், பிரசாந்த் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட உழவர் சந்தையில் உட்பகுதியில் செயல்பட்டு வந்த நியாய விலைக் கடையை வெளிப்புறமாக மாற்றியமைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு இன்று அமைச்சர் VP சிவக்கொழுந்து திறந்து வைத்தார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான உழவர் சந்தையில் உட்பகுதியில் செயல்பட்டு வந்த நியாய விலைக் கடையை வெளிப்புறமாக மாற்றியமைத்து மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் இரு வேளைகளிலும் மக்கள் பயன்பெற திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இதனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான VP சிவக்கொழுந்து, ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் ஆகியோர் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தனர். அப்பொழுது ஊர் முக்கியஸ்தர்களும் கட்சி நிர்வாகிகளும் மகளிர் அமைப்பினரும் கலந்து கொண்டனர்.
So பிரியா நீங்க எப்போ பிசினஸ் ஆரம்பிச்சீங்க? என்னோட ப்ரீயட்ஸ் லைஃப் என்ட்ரி கொடுத்தப்போ. ஆனால் அதை பற்றி சொல்ல எனக்கு பயம். ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம், பஸ்ஸில் லீக்கேஜ் ஆகிடுமோன்னு பயம், ரன்னிங் ரேஸில் ஓட பயம். இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப். அதுக்கு தான் நம்ம பெண்மை சானிட்டரி நாப்கின் இருக்குல்ல. லீக்கேஜ் இல்லை, இரிட்டேஷன் இல்லை, கெமிக்கல் இல்லை, பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான். பெண்மை சானிட்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா ப்ரீயட்ஸும் கம்ஃபர்டபுள். புதுச்சேரி படைப்பாளர் இயக்கம் சார்பில் நாட்டுப்புற கலை இலக்கிய திருவிழா மற்றும் நூல் வெளியீட்டு விழா தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சி படைப்பாளர் அப்துல் ஷெரீப், முனைவர் வைத்தியநாதன், சிவசுப்பிரமணியன், வேல்விழி சிவக்கொழுந்து ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். தேவி கிருஷ்ணசாமி வரவேற்புரை ஆற்றினார். படைப்பாளர் தாமோதரன் தலைமை உரையாற்றினார். நிகழ்ச்சியில் தமிழன் கலை பண்பாட்டை மீட்டெடுக்க என்ன செய்ய வேண்டும் என்ற நூல் வெளியீடு நடைபெற்றது. நூலை பேராசிரியர் இளங்கோவன் வெளியிட கலைமாமணி பாலசுப்பிரமணியன் பெற்றுக்கொண்டார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை படைப்பாளர் ஆறு செல்வன் செய்திருந்தார். புதுச்சேரி லாஸ்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் காச நோயாளிகளுக்கு ஊட்டச்சத்து பெட்டகத்தை சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் தனது சொந்த செலவில் வழங்கினார். புதுச்சேரி அரசு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை சார்பாக தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் மூலம் காசநோய்க்கு மருந்துகள் உட்கொள்பவர்களுக்கு சத்துள்ள உணவுகள் உட்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக லாஸ்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இன்று காச நோயாளிகளுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் கலந்து கொண்டு காச நோயாளிகளுக்கு தனது சொந்த செலவில் சத்தான உணவு கொண்ட தொகுப்பினை 40 பயனாளிகளுக்கு வழங்கினார். அப்பொழுது மருத்துவர்கள் பத்மினி, வினோத், LHV ராதாமுத்து, காசநோய் செவிலியர் மீரா, ஆஷா பணியாளர்கள், கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி பட்ஜெட்டிற்கு மத்திய அரசு ஒப்புதல். இம்மாத இறுதியில் பட்ஜெட் தாக்கல் செய்ய வாய்ப்பு. கலால்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு தாவேகா MLA சாய் சரவணகுமார் போராட்டம். திருபுவனையில் 21 ரெஸ்டோ பார்களை மூட வலியுறுத்தல். ₹500 கோடி மதிப்பிலான நிலத்தை போலி பத்திரம் மூலம் அபகரிக்க முயற்சி. தாவேகா நிர்வாகி மீது ஆரோவில் வாசிகள் புகார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன் மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.